ராஜராஜ சோழனுடைய வரலாறு அடங்கிய 2 ஓலைச்சுவடி கிடைக்குது. அண்ணாமலை சுகுமாரன் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் சொல்றாரு. உடனே அவங்க அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துறாங்க. அந்த ஆய்வாளருக்கு என்ன பண்றாருன்னா, அந்த ஓலைச்சுவடியை கொடுங்க, தஞ்சாவூர்ல 1000வது ஆண்டு விழா நடக்குது ராஜராஜ சோழனுக்கு, அதில் வச்சுட்டு தரோம் அப்படின்னு கேட்கிறப்போ அவர் இல்லைங்க, நான் உங்களை நம்பி கொடுக்க முடியாது, ஏமாத்திடுறாங்க எல்லாரும் சொல்லிட்டு அந்த ஓலைச்சுவடியெல்லாம் பூட்டிட்டு போயிடுறாரு. சிபிசிஐடி ஆய்வாளர் ராத்திரி 12 மணிக்கு பூட்டிய ஊட்ட உடைச்சி உள்ள போயிட்டு ராஜராஜ சோழன் தொடர்பான 2 ஓலைச்சுவடிகளை கைப்பற்றுகிறார்கள். நடு இரவில் வீட்டை உடைத்து லாக்கரை உடைத்து போன் பண்ணி இந்த மாதிரி இந்த சோடி தானா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு இது பண்ணி எல்லாம் மிரட்டி இது பண்ணாங்க. அவர் சொல்ற காலம் 2010 அப்படிங்கிறதுனால வீடியோ கால் வசதி எல்லாம் இல்லாம இருந்திருக்கும் போல இருக்கு. ஒருவேளை 2020ன்னா இப்படி கதையை மாத்தி வீடியோ கால் பண்ணி இது பண்ணாங்க அப்படின்னு கூட. இவங்க என்ன சொன்னாங்க, ராஜராஜனுடைய 1000ஆம் ஆண்டு இதுக்கு முன்னாடியே சூடி இருக்கு தெரிஞ்சு அன்னைக்கு போய் வேணும்னே அதை கைப்பற்றிட்டு வந்துட்டாங்க, சிபிசிஐடி போலீஸை விட்டு கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு யார் சொன்னாங்க? இப்போ 2 இதுல அண்ணாமலை சுகுமாரன் சொன்னதா ஒரு செய்தியில சொல்றாரு, இன்னொரு இதுல அண்ணாமலை சுகுமாரன் வீட்டையே உடைச்சு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாரு. அந்த அண்ணாமலை சுகுமாரன் என்ன எழுதியிருக்காருன்னா, உண்மையில் ராஜராஜன் 1000ஆம் ஆண்டு விழா தஞ்சையில் நடைபெறும் அன்றுதான் இந்த ஓலைச்சுவடியை பற்றிய செய்தியை நாங்கள் தேவாரம் என்ற ஊரை சேர்ந்த வைத்தியர் சுப்ராஜிடம் இருந்து அறிந்தோம். இவர் எவ்வளவு பொய்யும் பித்தலாட்டமாக பேசுகிறார் அப்படிங்கறத இதுல இருந்தே. அவர் 10 நாள் எழுதுறதுக்கு முன்னாடியான கட்டுரையில அதை தான் சொல்லியிருக்காரு. ஏதோ சூடியை சுப்புராஜ் கிட்ட இருந்த நம்மளுக்கு கொடுத்து அவர் ஒப்படைத்தாருன்னு அந்த காலத்துல செய்தி எல்லாம் வெளியிட்டாங்க, ஆனா கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எழுதிட்டு, ஆனா நேர்காணலில் இது எதுவுமே சொல்லாமல் அண்ணாமலை சுகுமாரன் வீட்டிலிருந்து வீட்டை உடைத்து லாக்கரை உடைத்து திருடி கொண்டு போனார்கள் அப்படிங்கிற மாதிரி போலீசார் கைப்பற்றி கொண்டு போனார்கள் அப்படின்னு. அது வேற, நாங்க ஆர்டிஐ போட்டு கேட்டோம் அப்படின்லாம் சொல்றாருல, அந்த ஆர்டிஐ கதையெல்லாம் தான் இதுதான். 86,257 ஓலைச்சுவடிகள் எங்க அப்படின்னு. ஆனா இது அத்தனையும் எவ்வளவு மோசமான பொய்யை வைத்துக் கொண்டு நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் இல்ல இது போன்ற ஆர்வலர்கள் அப்படிங்கிற பேர்ல சுற்றக்கூடிய திருட்டு பேர்வழிகள், கயவாளி பேர்வழிகள் எப்படி இவ்வளவு மோசமா கதை கட்டி. ஒரு ஆவண காப்பகம் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட சூழல்ல பாதுகாக்கணும், எப்படிலாம் பாதுகாக்கணுங்கிறதுக்கு பல இது இதெல்லாம் தெரியாதவங்ககிட்ட, ஏதோ போறவங்ககிட்ட வர்றவங்ககிட்ட கதை அதை அருண்மொழிவர்மன் வேற ஐயோ அப்படிங்களாங்க ஐயா அப்படின்னு சொன்னாருன்னா அவருக்கு தான் அறிவு இல்லைன்னு தெரியுது. இவர் கொஞ்சமாவது அறிவுடையவரா இருக்கு. மன்னன் மிக மோசமான மோசடி பேர்வழி. அவர் கைது செய்யப்பட வேண்டும். அவர் கைது செஞ்சு மனநிலை சரியா இருந்தா சிறைக்கு போகட்டும். மனநிலை சரியில்லைன்னு சொன்னா. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். வரலாற்று ஆய்வாளர், தொல்லியல் ஆய்வாளர், நாணயவியல் ஆய்வாளர், இப்படி பல்வேறு பெயர்களில் இயங்கி வருபவர் மன்னன். அவர் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு, அதாவது ஏப்ரல் 18ஆம் தேதி 4th எஸ்டேட் தமிழ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி தருகிறார். அந்த பேட்டி திராவிடம் எதற்கு தேவை அப்படின்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் அதற்கு முன்னதாக தினமலர் நாளிதழில் தமிழர் வரலாற்றை அழிக்கும் திராவிடம் அப்படின்ற தலைப்பில் ஒரு கட்டுரையும் அவர் எழுதியிருக்கிறாரு. இதில் மிக முக்கியமாக எப்படியெல்லாம் திராவிடம் தமிழர் வரலாற்றை அழிக்கிறது, சுவடிகளை அழிக்கிறது, கல்வெட்டுகளை அழிக்கிறது அப்படின்றத பல்வேறு விஷயங்களை விரிவாக பேசினார். இதை லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் பார்த்துருக்குறாங்க. இப்போ இவர் முன்வைத்த விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் இது குறித்து நம்முடைய விவாதிப்பதற்காக திறனாய்வாளர், இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் தமிழ் காமராசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கங்க. ஊடகங்களில் குறிப்பாக தமிழ் தேசியம் அப்படின்னு சீமானிசத்தை ஆதரிக்கின்ற பல்வேறு ஊடகங்களில் வருபவர் தான் இந்த மன்னன் அப்படின்ற ஆய்வாளர். அவர் தன்னை ஒரு ஆய்வாளர், நாணயவியல் ஆராய்ச்சி செய்கிறேன், வரலாற்றை ஆய்வு செய்கிறேன், கல்வெட்டுகளை ஆய்வு செய்கிறேன் அப்படின்னு இப்படி பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்படித்தான் சமீபத்தில் திராவிடம் எதற்கு தேவை அப்படின்ற ஒரு தலைப்பில் பேசுகிறார். அந்த தலைப்பில் பல்வேறு விஷயங்களை சொல்கிறாரு, வரலாற்று ரீதியாக அப்படி. ஆனால் எனக்கு முக்கியமாக அதில் ஒரு 2 விஷயம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. அவர் சொன்னது, இப்படி ஒரு தவறு நடந்திருந்தால் கண்டிப்பாக அதற்கெல்லாம் நாம் போராட்டங்கள் நடத்த வேண்டும், ஏன் தமிழ்நாடு இப்படி அமைதியாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி கூட அவருடைய பேட்டியை பார்த்த பிறகு எனக்கு வந்துச்சு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கலைஞர் ஆட்சியின் பொழுது ராஜராஜ சோழனுக்கு 1000வது ஆண்டு விழா, அந்த விழாவை அவர் எடுத்தார் அன்றைய முதலமைச்சர். இப்போ அந்த விழாவை ஒட்டி அங்கே வைக்கிறதுக்கு சுவடிகள் கேட்டாங்க. அப்படி அரசாங்கத்தால் கைப்பற்றப்பட்ட, குறிப்பாக அவர் அந்த வீடியோவில் சொல்கிற விஷயம் என்னென்னா, அண்ணாமலை சுகுமாரன் அப்படின்னு ஒரு ஆய்வாளர் இருந்தார். அந்த ஆய்வாளர் ராஜராஜ சோழனுடைய வாழ்க்கையை பற்றி 2 சுவடிகளை வைத்திருந்தார். அந்த சுவடி தேனியில் இருந்துச்சு. அதை போய்
தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் அவர் தெரிவிச்சிருந்தார் இப்படி சுவடி இருக்குதுன்னு. ஸோ அரசுக்கு இது தெரிய வந்து இந்த சுவடியை கொடுங்க, நாங்கள் 1000வது ஆண்டு விழாவில் வச்சுட்டு தர்றோம் அப்படின்னு போய் கேட்குறாங்க. இல்லைங்க, யாரும் சுவடியை வாங்கிட்டு போகிறவங்க திருப்பி தர்றதில்ல, அதை ஆட்டையை போட்டுடுறாங்க, இப்படியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தர முடியாதுன்னு அவர் மறுத்துட்டு வெளியூர் போயிடுறாரு. திரும்ப 2 நாள் கழித்து தமிழ்நாடு சிபிசிஐடி போலீஸார் இரவு 12 மணிக்கு 2 நாள் கடந்து இரவு 12 மணிக்கு போய் கதவை தட்டி கதவை உடைத்து உள்ள நுழைந்து அந்த ராஜராஜ சோழன் வாழ்க்கை வரலாறு சம்பந்தமான 2 ஓலைச்சுவடிகளை எடுத்துட்டு வந்துடுறாங்க. கைப்பற்றி கொண்டு வந்தார்கள். கைப்பற்றி கொண்டு வந்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இது ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்குது. இப்படி ராஜராஜ சோழனுடைய வரலாறு முற்போக்கு பிற்போக்கு எப்படி பேசினாலும் அது ஒரு வரலாற்றுல முக்கியமான பார்ட்டு. அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவர் ஆட்சி முறை அப்படின்றது இன்னமும் பலரும் ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி ஒரு வரலாற்றையே அழித்திருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த ஓலைச்சுவடி எங்கன்னு கேட்டா பதில் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை மன்னன் வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில்? முதல் பிரச்சனை வந்து இப்போ மன்னன் வந்து ஒரு ஆராய்ச்சியாளரா, தொல்லியல், நாணயவியல், கல்வெட்டுவியல் ஆராய்ச்சியாளரா அப்படிங்கிறது இந்த நேர்காணல் முடியும் பொழுது நம்ம பேசலாம். சரிங்களா? புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ரைட்டு. புத்தகம் எழுதுறவர் வந்து ஆராய்ச்சியாளரா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் ஒன்றும் இல்லை. பல பேட்டிகளை ஆதாரபூர்வமா சொல்றாரு. இந்த கல்வெட்டில் என்ன இருக்கிறது, இந்த கல்வெட்டில் என்ன இருக்கிறது. ரைட், நம்ம அதை பேசுவோம். சரிங்களா? இப்போ இது வந்து ஏப்ரல் 18ஆம் தேதி சொல்லுகிறார். நடு இரவில் வீட்டை உடைத்து, லாக்கரை உடைத்து, ஃபோன் பண்ணி வந்து இந்த மாதிரி இந்த சோடி தானா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு இது பண்ணிலாம் வந்து மிரட்டி இது பண்ணாங்க. அவர் சொல்கிற காலம் 2010 அப்படிங்கிறதுனால வீடியோ கால் வசதியெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கும் போல இருக்கு. ஒருவேளை 2020னா இப்படி கதையை மாற்றி வீடியோ கால் பண்ணி இது பண்ணாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஆனால் ஏப்ரல், ஆமாம், ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா அவர் சொல்கிற கதையில் அவர் ஏப்ரல் 8ஆம் தேதி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு தினமலரில், தமிழர் வரலாற்றை அழிக்கும் திராவிடம்னு. இதுதான் செய்தித்தாளில் வந்த இது வந்து கட்டிங்கும் இருக்கு, ஒன்றும் இது பண்ணலை. செய்தித்தாளில் வந்தது இதுதான் செய்தித்தாளில் வந்து அவரோட இது. அது வந்து தேர்தல் பிரச்சாரம். இது வந்து என்னன்னா, தினமலர் வந்து சிறப்பு வெளியிட தேர்தலுக்காக ஒரு 4 பக்கத்தை வெளியிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த சிறப்பு வெளியீட்டுல வந்தது. தினமலர் நமக்கு நன்றாக தெரிந்த ஒன்றுதான். அவங்க வந்து இந்தியா தமிழர்களுக்காக உழைத்து ஓடாய் தேய்ந்த ஒரு பத்திரிகை வந்துட்டு, அந்த பத்திரிகையில வந்து இவர் ஒரு வரலாற்று பத்திரிகையாளர், இதுல வந்து பத்திரிகையாளருங்கிற அவதாரம் எடுத்து இதை எழுதியிருக்காரு. சரிங்களா? இது இருக்கட்டும். அதுல என்ன எழுதியிருக்காருன்னு சொன்னா, இதுல அப்போது 2010 நவம்பரில் ஆர்வலர் அண்ணாமலை சுகுமாரன் என்பவர் தேனி தேவாரம் பகுதியில் வசித்த மருத்துவர் சுப்புராஜ் என்பவரிடம் பழமையான ஓலைச்சுவடிகள் இருப்பதை கண்டறிந்தார். அண்ணாமலை சுகுமாரன் இருந்து கைப்பற்றல, அவர் இன்னொருத்தர்கிட்ட பழமையான ஓலைச்சுவடிகள் இருப்பதை கண்டறிந்தார். அவற்றில் 2 ஓலைச்சுவடிகளை ராஜராஜனின் வரலாறு என்று மருத்துவர் சுப்புராஜ் கூறினார். நல்லா நோட் பண்ணிக்க, மருத்துவர் சுப்புராஜ் கூறினார். அதனை மேலோட்டமாக படித்த பொழுது கூறப்பட்டது உண்மைதான் என்பதை ஆர்வலர் அண்ணாமலை சுகுமாரன் அறிந்தார். ஏன்னா இவரும் பார்த்து மேலோட்டமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த வீடியோல ஆய்வாளர்னு சொல்றாரு, அதுல ஆர்வலர்னு எழுதியிருக்காரு. அது பிரச்சனை. இவரே ஆர்வலரா இருக்கிறாரு, அப்புறம் இவரே ஆய்வாளராகிறாரு. நம்ம வந்து இவருக்கு என்ன பிரச்சனையோ அதே மாதிரி அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் பிரச்சனை இருக்கட்டும். அந்த ஓலைச்சுவடிகளை ராஜராஜன் 1000ஆம் நிகழ்வில் வைக்கலாம் என்று கேட்டார். யார்? அண்ணாமலை சுகுமாரன் மருத்துவ சுப்புராஜ் கிட்ட கேட்கிறார். மருத்துவ சுப்புராஜ் யாரையும் நம்பி ஓலைச்சுவடிகளை தர தயாராக இல்லை. அவரை வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் சென்று விட்டார். இது குறித்து தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு அண்ணாமலை சுகுமாரன் தகவல் தெரிவித்தார். சில நாட்கள் கழித்து தேனி மாவட்ட சிபிசிஐடி போலீசார் மருத்துவர் சுப்புராஜின் வீட்டுக்கு இரவில் சென்று ஓலைச்சுவடிகளை எடுத்தனர். மருத்துவர் சுப்புராஜ் தானே அவற்றை அரசுக்கு கொடுத்ததாகவே செய்தி வெளியிட்டனர். இது குறித்த செய்திகள் ஊடகங்களில் பரவலாக வெளிவந்தன. தினமலர் நாளிதழ் கூட 2010 அக்டோபர் 21 1000 ஆண்டுகள் பழமையான ராஜராஜன் காலத்து ஓலை சுவடிகள் அரசிடம் ஒப்படைப்பு என்று தலைப்பில் செய்தி வெளியிட்டது. தினமலர் கூட இவர் சொல்ற மாதிரி செய்தி வெளியிடலையாமா. இப்படி ஒரு வந்து கைப்பற்றிக்கிட்டு நடுராத்திரில வீட்டை உடச்சி கைப்பற்றிட்டு போனாங்க சிபிசிஐடி போலீஸ் அப்படிங்கிற உண்மையை தினமலர் கூட அந்த காலத்துல வெளியிட முடியாம பாவம் பரிதாப நிலையில இருந்திருக்கும் போல இருக்கு. அவர் வந்து அந்த நேர்காணல்ல ஒரு கையில வந்து ஒரு 2 டிஃபரண்ட் ஸ்டோரியா இருக்கு. இவர் வந்து 10 நாளைக்கு முன்னாடி சொன்ன கதையிலேயே மருத்துவ சுப்புராஜ் வந்து அண்ணாமலை சுகுமாரனா மாறிடுறாரு. அங்க மருத்துவ சுப்புராஜ்ங்கிற ஒரு கேரக்டரே காணாம போயிட்டுது. இவர் அண்ணாமலை சுகுமாரன் கிட்ட இருந்து
10 நாளைக்கு முன்னாடியான கதை இது. இதே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதுவும் நம்ம வந்து இப்ப தினமலர் செய்தி தானே சொல்லியிருக்காரு. நம்ம தினமலர் செய்தியவே வந்து ஆதாரமாக எடுத்துக்கொண்டு பார்ப்போம். அவர் கையில வச்சுக்கிட்டு பேசுற வந்து இது மாதிரி ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு பேசுறாரு. அது தினமலருக்கு செய்தித்தாளோட கட்டிங் கூட கிடையாது, அந்த செய்தித்தாள் இது கிடையாது. அவரும் வந்து கூகுள் மின் தமிழ்ல இந்த உரையாடல் இப்பொழுதும் இருக்கிறது. யாராவது சர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா இது பண்ணுங்க, அது இப்பொழுதும் இருக்கு. அதுல வந்து கூகுள் மின் தமிழ் உரையாடல் இது பற்றி ஒரு உரையாடல் கட்டுரை கிடையாது, இல்ல அது செய்தி தான். செய்தியை ஒருத்தர் போறாரு. யாரு? ராஜ் சங்கர் அப்படிங்கிறவர் வந்து ராஜா சங்கர் அப்படிங்கிறவர் அக்டோபர் 24, 2010 மாலை 4:54 ஒரு செய்தி போடுறாரு. இந்த கூகுள் மின் தமிழ் வந்து நம்ம இந்த இதெல்லாம் என்ன சொல்றது, இந்த வாட்ஸ்அப் குழுக்கள்லாம் இருக்கிறதுக்கான முன்னோடியான வடிவம், ஃபேஸ்புக் இதுக்கெல்லாம் முன்னோடியான வடிவம். அதுல வந்து இந்த தினமலர் செய்தியை வந்து போடுறாரு. இப்ப தினமலர் செய்தியில என்ன வந்திருக்குதுன்னு பார்ப்போம். தினமலர் செய்தியில என்ன வந்திருக்குதுன்னு சொன்னா, இயற்கை வைத்தியர் சுப்புராஜ் குருகை இந்த வந்து அவர்கிட்ட ஒரு சுவடி இருக்கு சரிங்களா. இந்த தேனி மாவட்டம் தேவாரத்தை சேர்ந்த சித்த வைத்தியர் சுப்பராஜிடம் 1000 ஆண்டுகள் பழமையான ஓலைச்சுவடிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஓலைச்சுவடிகள் தஞ்சை பெரிய கோயில் பற்றிய அரிய தகவல்களும் ராஜராஜன் ஆட்சி முறை, திருமண உறவுகள் விவரங்கள் உட்பட விவரங்கள் அடங்கிய கட்டு ஓலைச்சுவடிகள் உள்ளன. இயற்கை வைத்தியர் சுப்புராஜ் கூறுகையில், மருத்துவ குறிப்பு தொடர்பாக என்னிடம் பழமையான ஓலைச்சுவடிகள் உள்ளன. இவை எனது குருநாதர் திரியானந்த சித்தர் கொடுத்தவை. 80 ஆண்டுகள் வயது கடந்த அவர் ஆன்மீக தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்வதால் பாதுகாக்க என்னிடம் ஓலைச்சுவடிகளை ஒப்படைத்து சென்று விட்டார். கடந்த ஆண்டு தேசிய ஓலைச்சுவடி ஆணையத்தினர் என்னிடம் உள்ள ஓலைச்சுவடிகளை ஆய்வுக்காக எடுத்து இங்க என்ன இருக்கு, கடந்த ஆண்டு என்னிடம் உள்ள ஓலைச்சுவடிகளை தேசிய சுவடி ஆணையத்தினர் எடுத்து சென்றனர். அவற்றில் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய ராஜராஜன் ஆட்சி முறை, திருமண உறவுகள், தஞ்சை பெரிய கோவில் உட்பட பல விவரங்கள் அடங்கிய ஓலைச்சுவடிகள் உள்ளன என்று கூறினார். ஏற்கனவே எடுத்துக்கிட்டு போனாங்க, அதுல கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. ஓராண்டுக்கு முன்னாடியே, ஆமா ஓராண்டுக்கு இது வந்து போயிட்டாங்கன்னு 2010ல இவர் வந்து இவர் தினமலர் செய்தின்னு சொல்றாரு இல்லையா, அதுலயே சொல்ற, அதுல அவரோட ஸ்டேட்மெண்ட் இது சரிங்களா. அப்புறம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மீதி இருக்கிற சோடிகளை வந்து எடுக்கிறதுக்கு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் கிட்ட சொல்றாங்க. இது பண்றாங்க. இவர் வந்து அந்த செய்தியில ஒரு பயங்கர வேடிக்கையான ஒரு செய்தி ஒன்று இருக்கு. இந்த ஓலைச்சுவடிகள் பிராமி எழுத்துக்களை படிக்க தெரிந்தவர்கள் உதவியுடன் ஆய்வு நடத்தப்பட உள்ளது. பிராமிங்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடியான எழுத்து, அது 1000 வருஷத்துக்கு முன்னாடியான சுவடிகள்ல இருக்க போறதில்ல சரிங்களா. தமிழி அப்படின்னு சொல்றது தமிழி எழுத்துல ஒரு ஓலைச்சுவடியில நம்ம தமிழி பிராமி இந்த வந்து செய்தித்தாள் செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தி லட்சணம் இருக்குது இல்ல, இது இப்படிதான் சரிங்களா. இதை வந்து போட்ட உடனே அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆர்வலர், உண்மையால் நல்ல அறிஞர் என் கணேசன் அவர்கள் வந்து சொல்றாங்க, 1000 வருஷம் பழமையான சோடியா, அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. 300-400 வருஷம் தான்ப்பா ஏதாவது ஒரு சோடி இருந்தா பழமை இருக்கும், சோடியோட ஆயுட்காலமே அவ்வளவுதானே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு உடனே நம்ம 2-3 பக்தர்களுடைய இல்ல நானே கண்கண்ட சாட்சி அப்படின்லாம் சொல்றாங்க. அப்புறம் வந்து இன்னைக்கு இருக்காங்கல்ல சுபாஷினி, தமிழ் மரபு அறக்கட்டளை சுபாஷினி, அவங்களும் வந்து அதுல வந்து ஆமா நாங்க இந்த சோடியை வந்து வாங்கி கொடுத்தோம், அதை பற்றிய விவரங்களை வந்து அண்ணாமலை சுகுமாரன் சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து இவங்க என்ன சொன்னாங்க, ராஜராஜனுடைய 1000ஆம் ஆண்டு இதுக்கு முன்னாடியே சூடி இருக்கு தெரிஞ்சு அன்னைக்கு போய் வேணும்னே அதை கைப்பற்றிட்டு வந்துட்டாங்க. சிபிசிஐடி போலீஸை விட்டு கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு யார் சொன்னாங்க? இப்போ 2 இதுல அண்ணாமலை சுகுமாரன் சொன்னதா ஒரு செய்தியில சொல்றாரு, இன்னொரு இதுல அண்ணாமலை சுகுமாரன் வீட்டையே உடைச்சு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாரு. அந்த அண்ணாமலை சுகுமாரன் என்ன எழுதியிருக்காருன்னா, உண்மையில் ராஜராஜன் 1000ஆம் ஆண்டு விழா தஞ்சையில் நடைபெறும் அன்றுதான் இந்த ஓலைச்சுவடியை பற்றிய செய்தியை நாங்கள் தேவாரம் என்ற ஊரை சேர்ந்த வைத்தியர் சுப்புராஜிடம் இருந்து அறிந்தோம். விழா நடக்கிற அன்னைக்கு தான் அவர் தேவாரத்துல, தேனி மாவட்டம் தேவாரங்கிற ஊர்ல அந்த சுப்புராஜ் கிட்ட சோடி இருக்கிறதே எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு யார் எழுதுறது? அண்ணாமலை சுகுமாரன் எழுதுறாரு. சரி, உடனே வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டு போறதுக்கு இது பண்றாங்க. அவர் வந்து கொடுக்குறேன்னு தான் சொல்லிட்டாரு, ஒன்னும் கொடுக்கலன்னுலாம் சொல்ல. ஆரம்பத்தில் அவர் வந்து உடனே கொடுக்குறேன்னு சொன்னாரு, சொல்லிட்டு ஆனா என்ன ஆயிட்டு, ஆரம்பத்தில் மறுநாள் தஞ்சை வர சம்மதித்த அவர் மறுநாள் துரதிருஷ்டவசமாக அவரின் சம்பந்தி கொடைக்கானலில் இறந்து விட்டதால் அங்கு சென்று விட்டார். வெளியூர் போகல சரிங்களா, இறப்புக்காக வெளியூர், அவர் சம்பந்தி இறந்து போயிட்டதுனால அவர் அன்னைக்கு வெளியில போயிட்டாரு. அன்னைக்கு தஞ்சாவூர் போறது, ஆமா. அதனால இவங்க அடுத்த நாள் வந்து இவரை கூட்டிகிட்டு போகல. அதுக்கு பிறகு இவங்க வந்து யூனிவர்சிட்டியில சொல்லிடுறாங்க. விசி வந்து கலெக்டர் கிட்ட சொல்றாரு, கலெக்டர் வந்து ஆர்டிஓ அனுப்புறாரு. ஆர்டிஓ அனுப்பி ஆர்டிஓட பேரெல்லாம் வெளியில வந்து உத்தமபாளையம் ஆர்டிஓ மோகன்தாஸ் அவர் தான் இதை வந்து கலெக்ட் பண்றாரு சரிங்களா. இது கலெக்ட் பண்றாரு. அவரு வந்து இந்த வைத்தியர் இதை பத்தி அவங்களுக்கு இந்த மின் தமிழ்ல நடக்கிற விவாதத்துல என்னன்னா, இதுக்கு வந்து நாங்க உதவி பண்ணணும்,
யாரும் தமிழ் மரபு அறக்கட்டளை உதவி பண்ணுச்சு, அண்ணாமலை சுகுமாரன் உதவி பண்ணாரு. அந்த செய்தி வந்து தினமலர் செய்தியில வரல, அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து இதுல வந்து நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு ஓலைச்சுவடிகளை எடுத்து கொடுக்கறதில் எங்களுக்கு பங்கு இருக்குது, அதை சொல்லல அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை சுகுமாரன். ஆமா, இது வந்து சரி, இதுதான் அப்படின்னு சொல்லி இது வந்து இதெல்லாம் சொல்லி அவர் தான் இந்த படங்கள்லாம் கொடுக்குறாரு. இந்த படத்துல வந்து அவர் காட்டினார் பாருங்க, ஃபோர்த் எஸ்டேட்ல இந்த படம் இருக்கிறது. இது ஏதோ வந்து இவரே அண்ணாமலை சுகுமாரன் மாதிரி கொட்டை கட்டலாம், இவர் வந்து வைத்தியர் சுப்புராஜ், சரிங்களா, படத்தை காட்டுறேன் போடுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏதோ உண்மைத்தன்மையை அதிகரிப்பதற்கு மாதிரி. ரெண்டு சுவடி இல்ல, அதுல வந்து சுவடி கட்டுகள் தான் கொடுக்குறாரு. சுவடியில் அதிகமா இருக்கிறது மருத்துவ குறிப்புகள் தான் சொல்றாரு. அதுல ராஜராஜன் வாழ்க்கை வரலாறோ இருக்கிறது சொல்ல, ராஜராஜனுடைய ஆட்சி முறை பற்றி சில குறிப்புகளும் அதுல என்ன இருக்குது இருக்கிறதா அதையும் நான் முன்னாடி கொடுத்துட்டேங்கிறதா இந்த செய்தியில இருக்கிற பதிவு, சரிங்களா. இப்ப இதுல வந்து இப்படி பிரச்சனை ஆகுதா? சரி, இதுல வந்து அடுத்த நாள் வந்து இவங்க போய் இதை கலெக்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்க. இதை போய் கலெக்ட் பண்ண செய்தி வந்து முன்னாடியே ஒரு நாள் நவம்பர் மாதம் 28 தினகரன்லையும் செய்தி வந்திருக்குது. 2010 நவம்பர் 28 அன்னைக்கு வந்திருக்குது. அதுல வந்து இந்த பகுதிக்கு போய் அவங்க வந்து கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு இருக்கு. இவர் வந்து சூடிகளை அரசு, ஆமா சிபிசிஐடி போகல, ஆமா அரசு, அதாவது ஆடியோ போய் இது பண்ணியிருக்காரு. தினமலர் செய்தியில ரொம்ப முக்கியமா ஒரு செய்தி வந்திருக்கு. பல்கலைக்கழகத்தினர் கலெக்டரிடம் ஓடை சூடிகளை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க கோரினர். எனது தலைமையில் அரசதி, யாரு இது வந்து ஆடியோ மோகன்தாஸ் சொல்றது, எனது தலைமையில் அரசதிகாரிகள் குழு சுப்புராஜை சந்தித்தோம். வைத்தியர் சுப்புராஜ் தனது மகளுக்கு அரசு வேலை தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். கோரிக்கையை கலெக்டர்கள் பரிசீலிப்பதாக உறுதியளித்ததால் ஓலைச்சுவடிகளை ஒப்படைத்தார். கைப்பற்றினாங்களா இல்ல வீட்டை உடைச்சு எடுத்துக்கிட்டு வந்தாங்களா? இது எது ஒப்படைச்சிருக்கிறாங்க, ரைட். எல்லாம் உயிரோட தான் இருக்காங்க, சரிங்களா. இவரும் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை சுகுமாரன் உயிரோட இருக்காரு, இந்த ஆர்டிஓ உயிரோட இருப்பாரு, எல்லாரும் இருப்பாங்க. இவங்க வந்து இவர் எவ்வளவு பொய்யும் பித்தலாட்டமாக பேசுகிறார் அப்படிங்கறத வந்து இதுல இருந்தே தெரிந்து கொள்ள முடியும். பழம்பொருட்கள் வந்து எதையுமே நம்ம வரலாற்று சின்னங்களை வச்சுக்க முடியாது இல்ல, அது அரசுக்கு சொந்தம் இருக்குதுன்னு தெரிஞ்சா இதுல வந்து இப்ப சூடிகளை ஒப்படைக்கிறது வந்து பின்னாடி இது வந்து ஒரு பிரச்சனையாச்சு. இந்த கதையினுடைய இன்னொரு பகுதி இருக்கு. இப்ப இந்த ஒரு 10 ஆண்டுகள் ஆயிட்டு இந்த இதெல்லாம் வந்த பிறகு இப்போ ஒரு 10 ஆண்டு 2024 இப்படி ஒரு கதை சொல்றாருல்ல. 2020ஆம் ஆண்டுகள் அந்த 18-20 வாக்குல அப்போ ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்க இந்த சோடிகள் காணாம போனதை பத்தி. அப்ப என்ன கதைன்னா, சூடிகளை எல்லாம் இப்ப இது இந்த திட்டம், சூடிகளை சேகரிக்கிற திட்டம் வந்து 2003ஆம் ஆண்டு நேஷன் மிஷன் ஃபார் மேன்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே தொடங்கினாங்க. அந்த திட்டத்துல ஒரு ஆர்வலரா அண்ணாமலை சுகுமாரனும் போய் சேர்ந்தார். அவர் வந்து சுவடிகளை சேகரிப்பவர், சரிங்களா. இப்படி சூடிகளை எல்லாம் சேகரிச்சு, ஆமா அவரு இருங்க, அதுக்கு வந்து அவரே பதில் சொல்றாரு. அப்படி சூடிகள்லாம் சேகரித்து வந்து இவங்க கொடுக்குறாங்க. அதில் வந்து திருப்பி கேட்குறவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றாங்க. இப்போ எப்படின்னா, அந்த திட்டத்தில் வந்து சூடிகளை சேகரித்து அது மின்படியாக மாற்றி சேகரித்து வைத்துக்கொண்டு ஒரிஜினல் சூடியை வந்து உரியவர்களுக்கு ஒப்படைக்கிறாங்க. இல்லை எங்களுக்கு சூடியெல்லாம் வேண்டாங்க, நீங்களே வச்சுக்கிட்டவங்க அப்படின்னு சொன்னால் அந்த சூடியை பல்கலைக்கழகத்தினர் பாதுகாக்கிறாங்க. இதுதான் வந்து நிலைமை. இப்படி வந்து 2 பட்டியல் போட்டு வந்து கொடுத்துருக்காரு. இது வந்து அந்த திட்டத்தில் வந்து தமிழ் மரபு அறக்கட்டளையும் பணியாற்றுது, யூனியன் கவர்மெண்டோட அந்த மிஷன் அந்த ஸ்கீமும் பணியாற்றுது. அதுக்கு பிறகு வந்து தமிழ் பல்கலைக்கழகம் அதில் வந்து சூடியை பாதுகாக்கிறது, கேரி பண்ணுறது இதெல்லாம். ஆனால் அது மின்படியாக்குறது அப்போ வந்து அவ்வளோ வசதியானது அல்ல போல இருக்கு. அதனால அவங்களால அதை செய்ய முடியல, சூடிகளை சேகரிக்கிறாங்க. இப்போ ஒரு 10 ஆண்டு கழித்த உடனே ஒரு கதை ஒன்று கிளம்புது. இப்போ இவர் தீவிர தமிழ் தேசியர் இல்லை, அப்போ வந்து வீரத்தமிழர் முன்னணி வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, செந்தில்நாதன் சேகுவாரா, ஆமா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இப்படி வந்து 10 வருஷமா கலெக்ட் பண்ண இந்த சூடிகள்லாம் வந்து 82,257 சூடிகளை வந்து திருடிக்கிட்டு போயிட்டாங்க. தமிழ் மரபு அறக்கட்டளை திருடிக்கிட்டு போய் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் விற்பனைக்கு வைத்திருக்கிறார்கள். பாருங்க, ஆன்லைன்ல இவ்வளவு ரூபாய்க்கு விற்பனைக்குன்னு இருக்குது. ஒரு கேஸை ஒன்று பொதுநல கேஸை கோர்ட்ல போட்டுட்டு இப்படி ஒரு வதந்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா ஏதோ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்குது, அவங்க அம்மா கிட்ட முடிந்தவரை ஆட்டை போடுவோம். அவங்க வந்து மலேசியாவில் பிறந்தவங்க, சுபாஷினி. அவங்க மலேசியாவில் பிறந்தவங்க, இன்னைக்கு ஜெர்மன்ல வாழ்றாங்க. இன்னைக்கு கௌதம் சன்னா அவர்களுடன் இணைந்து வாழ்கிறார்கள். இது வந்து அவங்க வந்து தமிழ் மேல் இருக்கிற பற்றுனால இந்த பணிகளை எல்லாம் செய்வதாக அவர்கள் சொல்கிறார்கள். அவங்க இந்த மாதிரி தமிழ் மரபு அறக்கட்டளை பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வராங்க. இப்போ நூல்களை வெளியிடுறாங்க, இதுல எல்லாம் அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது, சரிங்களா. அப்போ அவங்க இங்க வந்த போது என்ன பண்ணாங்கன்னா, இப்படி வந்து ஊருக்கு வர்றாங்கல்ல, சும்மாவா இருப்பாங்க, எங்க ஒரு இந்த ஊரை பார்த்துட்டு போவாங்க, அந்த ஊரை பார்த்துட்டு போவாங்க. அந்த மாதிரி திடலையும் ஒரு முறை போய் பார்த்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு. இதை கண்டு அவர்களுக்கு வந்து பயங்கர கோபம் வந்துச்சா, இல்லை வேற காரணம், அவங்க வெளிநாட்டில இருந்து வர்றவங்க, அவங்க ஏதாவது நிறைய பணம் வைத்திருப்பார்கள்,
அவரிடம் பணம் பறிக்கலாம் என்று இப்படி போலி குற்றச்சாட்டை சொன்னாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து அவங்க இப்படி வந்து சூடிகளை எல்லாம் திருடிட்டு போய் வெளிநாட்டில் வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அவர் மீது வைத்தார்கள். அத்தோட இன்னொரு கதையும் சொன்னாங்க. ரொம்ப பழமையான சூடிகள் அதில் இருந்தன. ஏன்னா அந்த தமிழ் மரபு அறக்கட்டளை வந்து அவங்களுடைய இணையதளத்தில் வந்து நாலடியார், சிலப்பதிகாரம் போன்ற சூடிகள்லாம் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு பட்டியல் வெளியிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தோன்னே அந்த சூடிகள்லாம் எங்கிங்கய்யா அப்படின்னு பல்கலைக்கழகத்திட்ட கேட்டால் எங்ககிட்ட அப்படி எந்த சூடியுமே அவங்க ஒப்படைக்கலைங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க கிட்ட திரும்ப போய் கேட்குறாங்க, சுபாஷ் இது வந்து இந்த செய்தி வந்து இன்னமும் இணையத்தில் இருக்குது, விகடன் வந்து இதழ் வெளியிட்டிருக்காங்க, எங்கே 86,257 ஓலைகள் திருட்டு ஆன்லைன் விற்பனை சர்ச்சை அப்படின்னு சொல்லி இரா செந்தில் கரிகாலன் அவர் வந்து இந்த செய்தி கட்டுரையை சேகரித்து எழுதியிருக்கிறார். எல்லாரையும் போய் நேரில் பார்த்து நேர்காணல் செய்திருக்கிறார். தமிழ் பல்கலைக்கழகத்தில் போய் சூடிகள் இருக்குதா இல்லையான்னு அவர் அந்த இதுக்கே போய் பார்த்துட்டு சூடிகள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்திருக்காரு. எப்போ 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி இந்த கட்டுரையை வந்து அவர் எழுதியிருக்கிறார். இது இணையத்தில் இருக்குது. இப்போ பாருங்க, அதில் வந்து அவர் இதே கேள்வியை கேட்குறாரு. அவருடைய யூனிவர்சிட்டியில் போய் கேட்குறாரு, இப்படிலாம் ஓலைச்சூடிகள் திருட்டு போயிட்டுது, ஏதோ உங்ககிட்ட இந்த சூடிகள்லாம் ஒப்படைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. யூனிவர்சிட்டி ஓலைச்சூடி துறை தலைவர் சொல்கிறாரு, எங்ககிட்ட சூடி ஒப்படைச்சாங்க, ஒப்படைச்ச ஒரு பகுதியை வந்து திருப்பி கொடுக்க எங்களால் அதை பாதுகாக்க முடியல, மின் படிமமும் ஆக்க முடியல, அப்படிங்கிறதுனால திருப்பி கொடுக்க வேண்டியவற்றை திருப்பி கொடுத்துட்டோம். மற்ற சூடிகள் எங்ககிட்ட தான் இருக்குது, அதை வந்து வரிசைப்பட்டியல் படுத்திக்கிட்டு இருக்கோம், எண்ணிட்டு வரிசைப்பட்டியல் படுத்தி அதனுடைய உள்ளடக்கம் என்ன அப்படிங்கிற பட்டியலை தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. உங்ககிட்ட நாலடியார் சிலப்பதிகாரம்லாம் கொடுத்தாங்களா? ஏன்னா தமிழ் மரபு அறக்கட்டளை இணையதளத்தில் அதெல்லாம் சொல்லியிருக்காங்களே. இல்லைங்க, அப்படிலாம் எங்ககிட்ட ஒன்றும் கொடுக்கலைங்க, எங்ககிட்ட கொடுத்த சூடிகள் எங்ககிட்ட இருக்கு, அதனோட உள்ளடக்கத்தை நாங்கள் பார்க்குறோம், இப்போ இது பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த உள்ளடக்கமுடைய சூடிகள் எங்களுக்கு எதுவும் கொடுக்கல. இதை வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை சுபாஷினி கிட்ட போய் நீங்கள் இப்படி உங்கள் இணையத்தில் கொடுத்துருக்கிறதா போட்டிருக்கீங்க, அவங்க வந்து வரலைன்னு சொல்கிறாங்களே, எனக்கு அதை அவங்க வந்து பதில் சொல்கிறாங்க, எனக்கு அதை பற்றி தெரியாதுங்க, அண்ணாமலை சுகுமாரன் வந்து இந்த மாதிரி சூடிகள்லாம் கொடுத்துதா சொல்கிறாரு, அதை வச்சு தான் வந்து நாங்கள் அவர் கொடுத்த பட்டியல். புரியல, அண்ணாமலை சுகுமாரன் இந்த மிஷனில் வேலை செய்கிறார், இந்த சூடி சேகரிப்பு திட்டத்தில் வேலை செஞ்சிருக்காரு. அண்ணாமலை சுகுமாரன் தான் வந்து இந்த சூடிகள்லாம் சேகரித்து அவர்கிட்ட கொடுத்ததா, தமிழ் பல்கலைக்கழகத்திடம் ஒப்படைத்ததா சொல்லி ஒரு பட்டியல் வந்து எங்ககிட்ட கொடுத்தாரு. அந்த பட்டியலில் நாலடியார் சிலப்பதிகாரம்லாம் இருக்குது, அந்த பட்டியலை தாங்க போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி அந்த செய்தியாளர் அண்ணாமலை சுகுமாரன் அவர்கள்ட்ட போய், ஐயா நீங்க இப்படிலாம் வந்து சூடியை வந்து கொடுத்துருக்கீங்களா இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, நான் சேகரித்த சூடிகளில் என்ன இருக்கிறது என்று கூட எனக்கு இன்னும் தெரியாது. சூடிகளை கேட்டு அவர் இந்த நேரத்தில் என்கிட்ட பலரும் கொடுத்த சூடி எங்கன்னு காணான்னு கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால சூடி எங்கன்னு யூனிவர்சிட்டி கிட்ட கேட்டேன், அவ்வளவுதானே ஒழிய சூடியை திருப்பி தர சொன்னேன், மற்றபடிக்கு அந்த சூடியில என்ன கூட இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு யார் சொல்றது? அண்ணாமலை சுகுமாரன் சொல்றாரு. ஆனா அவர் ஆய்வாளர்னு மன்னர்மன்னன் சொல்றாரு. ஆய்வாளர் சூடியை படிப்பாரு, மேலோட்டமா பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டாரு, அப்படி இப்படிலாம் சொல்றாருல்ல. அவர்கிட்ட கேட்டா எனக்கு சூடியில என்ன இருக்குதுன்னே தெரியாதுன்னு சொல்றாரு. இவர் சேகரித்த சூடியில வந்து ராஜராஜன் வாழ்க்கை வரலாறு இருந்ததா அவர் ஏதோ செய்திகளில் வருது, அவர் சொன்னதா வரல தினமலர் செய்தியில், அதையும் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி கொடுத்துறதா சொல்கிறாங்க. ஆனால் அந்த சூடியில் என்ன கூட இருந்தது அப்படின்னு கூட இவருக்கு தெரியாது. சுப்புராஜ் கிட்ட வாங்கிட்டு வந்த சூடியில் என்ன இருந்ததுன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. திரும்ப இப்பொழுது என்ன இருக்குதுன்னு கூட வந்து சொல்லட்டும், சரிங்களா? ஆனால் இப்படி ஒரு கதையை வைத்து கொண்டு தான் இப்படி ஒரு பொய் கதையை, போலி கதையை வந்து உருவாக்குறாங்க, பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அவதூறை இந்த நாட்டில் வந்து நீங்கள் முன்னாடி சொன்னீங்கல்ல, கல்வெட்டியல், நாணயவியல், ஓலை, இந்த துறைகள் எல்லாம் பல இளைஞர்கள் பல காலமாக தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டு வர்றாங்க. பல அறிஞர்கள் பல காலமாக வேலை சூடிகள் சேகரிப்பில் மட்டும் தொடர்ச்சியாக பல பேர் தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ கூட தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு திட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அது தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி .inல நீங்கள் இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா ஓலைச்சூடிகளும் மின்மயமாக்கப்பட்டு மின்படியாக்கப்பட்டு எல்லாருடைய பார்வைக்கே இருக்குது. அந்த திட்டத்தில் பலரும் அந்த காலத்தில் பங்கெடுத்தாங்க. இன்னைக்கு அந்த திட்டத்தில் சேகரிக்கப்பட்டது, புதுசாக சேகரிக்கப்படக்கூடிய எல்லா ஓலைச்சூடிகளையும் மின்மயமாக்கி அதை பொது வெளியில தான் இருக்குது. அது வந்து பொது வெளியில பார்வைக்கு இருக்கு. அதுல பல இளைஞர்கள் எல்லாரும் வந்து வெறும் பெரிய பிரதிபலன்கள் எதையுமே ஆறாமல் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் வந்து, அந்த திட்டத்தில் என்ன நடந்தது பற்றி கூட தெரியாத ஒருத்தர் வந்து இப்படி பச்சையாக பொய் சொல்லி ஒரு அவதூறு கதையை, அதுவும் என்ன சொல்றாருன்னு சொன்னா, தமிழ்நாடு CBI CID போலீஸ் வந்து ஒரு இடத்துல போய் வீட்டை உடைச்சு அவங்க லாக்கரை உடைச்சு
வலுவந்தமாக கைப்பற்றி கொண்டு வந்தது அப்படிங்கிற செய்தியை சொல்றாரு. அவருடைய கிளிப்பையும் இந்த இடத்துல தவறாம மறக்காம சேர்க்கிறேன். இதை பார்க்கிற போலீசார் உரிய நடவடிக்கையை கண்டிப்பாக எடுக்கணும். அவர் மேல உரிய நடவடிக்கை எடுத்தாத போலீஸ் மீது, காவல்துறை மீது இவ்வளவு அபாண்டமான குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய அரசாங்கத்தின் ஒரு திரைப்படம் மாதிரி இருக்குது. இப்ப இது ஆங்கில திரைப்படங்கள்ல இப்படிதான் திடீர்னு போலீஸ் வரும், அந்த முக்கிய ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றிட்டு போயிடும், பழம்பொருட்களை. இல்ல, அவர் இதுல சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த கதை இருக்குல்ல, திராவிடம் இந்த வரலாற்றை அழித்தது அப்படிங்கிறதுக்கான கதையை பில்டப் பண்ணும் பொழுது இவ்வளவு இப்படி சாதாரணமா சொன்னோம்னா, வைத்தியர் சுப்புராஜ் ஒப்படைத்தார்னு சொன்னோம்னா அந்த கதையில சுவாரஸ்யம். ஏன்னா அவர் 10 நாள் எழுதுறதுக்கு முன்னாடியான கட்டுரையில அதை தான் சொல்லியிருக்காரு. ஏதோ சூடிய சுப்புராஜ் கிட்ட இருந்த நம்மளுக்கு கொடுத்து அவர் ஒப்படைத்தார்னு அந்த காலத்துல செய்தி எல்லாம் வெளியிட்டாங்க, ஆனா கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எழுதிட்டு, ஆனா நேர்காணலில் இது எதுவுமே சொல்லாமல் அண்ணாமலை சுகுமாரன் வீட்டிலிருந்து வீட்டை உடைத்து, லாக்கரை உடைத்து திருடி கொண்டு போனார்கள் அப்படிங்கிற மாதிரி போலீசார் கைப்பற்றி கொண்டு போனார்கள் அப்படின்னு எழுதுறாருல்ல. கைப்பற்றி கொண்டு போய் அது இப்ப எங்க இருக்குதுன்னே அது வேற. நாங்க ஆர்டிஐ போட்டு கேட்டோம் அப்படின்லாம் சொல்றாருல்ல, அந்த ஆர்டிஐ கதையெல்லாம் தான் இதுதான். ஆர்டிஐ போட்டதும், பொதுநல வழக்கு போட்டதும், இந்த 86,257 ஓலைச்சுவடிகள் எங்க அப்படின்னு. ஆனா இது அத்தனையும் எவ்வளவு மோசமான பொய்யை வைத்துக் கொண்டு நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் இல்லை இது போன்ற ஆர்வலர்கள் அப்படிங்கிற பேர்ல சுற்றக்கூடிய திருட்டு பேர்வழிகள், கயவாளி பேர்வழிகள் எப்படி இவ்வளவு மோசமா கதை கட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு. அதுவும் மன்னன் இருக்காரு, அவருக்கு 2 பிரச்சனை இருக்கலாம். ஒன்று மனநலம் சரியில்லாமல் இருக்கலாம், அல்லைன்னா தெரிந்தே மோசடி செய்யக்கூடிய ஒரு பேர்வழியா இருக்கலாம். அதுக்கு இது கண்கூடான ஒரு சான்று. இன்னொரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு, தமிழ்நாட்டில் இருக்கின்ற கல்வெட்டுகள், அது கல்வெட்டுகள், செப்பேடுகள், இது எல்லாத்தையும் மைசூருக்கு அனுப்பிடுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் கிடைக்கிற இது போன்ற கல்வெட்டு ஆதாரங்களை அதுக்கு திராவிடம்னு பெயர் சூட்டி அதை மைசூருக்கு அனுப்பிடுறாங்க. நாணயங்கள் கிடைச்சதுன்னா அதை கேரளாவுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. தமிழனோட வரலாற்றை அழிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு 60,000 கல்வெட்டுகளை அங்க கொடுத்துருந்தாங்களாம் மைசூர்ல. அதை திரும்ப அதுல இருந்து ஒரு 20,000 கல்வெட்டை மட்டும்தான் இங்க கொண்டு சென்னையில வச்சிருக்கிறாங்க. அது ஊட்டியில வைக்க வேண்டிய குழு இடத்துல வைக்க வேண்டிய ஒண்ணு சென்னையில வச்சு இங்கேயும் அழிஞ்சிட்டு இருக்குது. அங்க வச்சு ஒரு 40,000 கல்வெட்டு மைசூர்ல போயிருச்சு அப்படின்னு இன்னொரு ஆணித்தனமான குற்றச்சாட்டை வைக்கிறார். இது திராவிட அரசுகளின் அறிவின்மை, அலட்சியம் மற்றும் உள்நோக்கம் ஆகியவற்றால் தொடர்ந்து அழியும் தமிழர் வரலாற்று ஆவணங்களை மொத்தமாக கணக்கெடுத்தால் தமிழகத்தில் மிக அதிக ஆவண அழிப்பு நடந்த காலமாக திராவிட அரசுகளின் காலகட்டத்தை தான் நாம் கூற முடியும் அப்படின்னு சொல்றார். இதுக்கு தான் அந்த 2 முன்னாடி சொன்ன கதையும் சொல்றாரு, இப்ப நீங்க சொல்ற அந்த இதையும் சொல்றாரு. சரிங்களா, இருக்கட்டும். இதையும் நம்ம முதல்ல இருந்து இதையும் பரிசீலிப்போம். இதை பற்றி ஒரு சிறப்பு ஒரு கட்டுரையை பேராசிரியர் ஏ. சுப்புராயலு அவங்க எழுதியிருக்காங்க. தமிழ் கல்வெட்டியல். சுப்புராயலு அவர்கள் உலக அளவில் அங்கீகாரம் பெற்ற பெரும் பேராசிரியர். நம்ம தமிழ்நாட்டு தென்னக வரலாறு பற்றி மிக முக்கியமான பேராசிரியர். தமிழ் பல்கலைக்கழகத்தில் வேலை செஞ்சாங்க. அதுக்கு பிறகு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் ஓய்வு பெற்ற பிறகு அங்கே வேலை செஞ்சாங்க. பல திட்டங்களில் வேலை செஞ்சுருக்காங்க. தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் அல்லது தமிழி கல்வெட்டுக்கள்ல 2-3 கல்வெட்டுக்களை கண்டறிந்த அறிஞர். மதுரையில் பல்கலைக்கழகத்தில் அவர் பணிபுரிந்து கொண்டிருக்கும் பொழுது மதுரைக்கு அருகில் இருந்த கல்வெட்டுகள் சிலவற்றை அவர் கண்டறிந்தார். அது அவரும் இன்னொரு பேராசிரியரும் சேர்ந்து கண்டறிந்து அந்த செய்திகள் எல்லாம் வெளிவந்தது. இப்படி அவர் தொடர்ச்சியாக பல நூல்களை எழுதியிருக்காங்க. சர்வதேச கருத்தரங்குகளை கட்டுரை படிச்சிருக்காங்க. பெரும் பேராசிரியர் அவங்க மணற்கேணி இதழில் அக்டோபர் நவம்பர் 2001 இந்த கட்டுரை வந்திருக்கு. இந்த கட்டுரையை அவங்க எங்க படிச்சாங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு தொழில் துறை வைர விழா இணையவழி கருத்தரங்க அமர்வில் ஆற்றிய உரை, அதனுடைய எழுத்து வடிவம் தான் இது. தமிழ் கல்வெட்டியல் வரலாறும் எதிர்காலமும் அப்படிங்கிறதுல அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இவர் மாதிரி கதையெல்லாம் சொல்லலை. அவர் சான்றாதாரங்கள் அடிப்படையில் எல்லாத்தையும் கொடுத்து எழுதுறாரு. அதாவது இந்த ஒரு கதையில் இருக்கிற ஒரு பிரச்சனை இந்த மாதிரி திராவிட கல்வெட்டுன்னு அதுக்கு பேர் வச்சதுனால அதை மைசூருக்கு கொடுத்து அனுப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு பச்சையான பொய்யை இது என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. அவர் எப்படி தொல்லியல் ஆய்வாளர் இல்லை தொல்லியல் ஆர்வலராகவும் இருக்கிற, தொல்லியலை பத்தி அடிப்படை விஷயம் தெரிஞ்ச இல்லை கல்வெட்டியல் பத்தி அடிப்படை விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் கூட இப்படி அபத்தமா பேச மாட்டாரு. திராவிட கல்வெட்டுன்னு பேர் வச்சதுனால அங்க போயிட்டுதுன்னு. அது என்ன அதுன்னு சொன்னா, ஏஎஸ்ஐக்கு சொந்தமான இது. ஏஎஸ்ஐ இந்த ஊர்ல 1800களில் செயல்பட ஆரம்பிச்சாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. சரிங்களா,
அது எபிகிராஃபி, அது வந்து ஜெர்மன்ல இருந்து ஒருத்தர் உல்ஸ்ன்னு ஒருத்தர் வந்து தான் அதை முதல்ல தொடங்கி வச்சார். இங்க 2-3 பேர், வெங்கையா, கிருஷ்ணசாமி ஐயர், இப்படி பல பேர் அவருக்கான இது. இவங்க வந்து தொடக்க காலத்தில் நிறைய கல்வெட்டுக்களை தமிழ்நாட்டில இருந்து தான் அந்த பணியவே தொடங்கினாங்க. ஏன்னா தமிழ்நாடு தான் இந்த கல்வெட்டுக்களுக்கு பேரும் புகழும் பெற்ற ஒரு இடமா இருந்தது. இது தமிழ்நாட்டினுடைய ரொம்ப சிறப்பு தன்மையா இருந்தது. அதனால இங்கிருந்து படி எடுத்து அவங்க உடனே கூட தஞ்சை கல்வெட்டுகள்லாம் அப்பயே கூட அவங்க பதிப்பித்தார்கள். சரிங்களா? அவங்க தொடங்கி வைத்த நிறுவனம் வந்து அந்த நிறுவனம் வந்து அவங்க கிட்ட எவ்வளோ ஆண்டுதோறும் எவ்வளோ கையில் இருக்கு, எவ்வளோ கல்வெட்டுக்களை படியெடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் கணக்கு இருக்கு. சரிங்களா? பேராசிரியர் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து தமிழ் முதலிய தென்னக மொழிகளில் அவங்க வச்சிருக்கிற கல்வெட்டு கையெழுத்து படிகளுடைய எண்ணிக்கை வந்து 55,000, தமிழ் கல்வெட்டுக்கள் வந்து 27,000. இதுவரைக்கும் 25 தொகுதிகள் வெளியிட்டிருக்காங்க. அதில் 11,000 கல்வெட்டுக்களை வெளியிட்டிருக்காங்க. இன்னும் 16,000 கல்வெட்டுக்களுக்கு மேன்ஸ்கிரிப்ட் இருக்கு. இதோ அவர் போற போக்கில் 66க்கு பிறகு எந்த இதுவுமே வெளியிடலின்னு சொல்றாரு ஏஎஸ்ஐ மைசூர். அவங்க வெளியிட்டிருக்காங்க. அது ஒண்ணுமே இல்லை. நம்ம இந்த செக்ரட்டரியேட் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளாரதான் அந்த நிறுவனத்துடைய சென்னை அலுவலகம் இருக்கு. உள்ள போனோம்னா யாரு பணம் கொடுத்தாலும் அவர்களுக்கு வந்து அந்த சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து வேல்யூம்ஸ் வந்து கிடைக்கும். தமிழ் இருக்கிறது கல்வெட்டு தொகுப்புகள் வந்து கிடைக்கும். தென்னிந்திய கல்வெட்டு, ஆமா, பிரிண்டட் புத்தகமா கிடைக்குது. இது வரைக்கும் அவங்க வந்து வெளியிட்டு இருக்கிறதுல இந்த ஒரு தொகுதிகள் முதல் வந்து 14 தொகுதிகள், அதுக்கு பிறகு 17, 18 இல்லாம 19, 20, இதுவரைக்கும் 41 தொகுதிகள்ல இந்த கல்வெட்டுகள்லாம் வந்திருக்கு. நான் 60களுக்கு பின்னாடி 70கள் 83 இதெல்லாம் வந்து எல்லா ஆண்டுகளையும் தொடர்ச்சியா வந்து இந்த தொகுதிகளை வெளியிட்டு இருக்காங்க. இது வரைக்குமே படி எடுத்துட்டு இருக்காங்க. ஆண்டுக்கு சுமார் 600 கல்வெட்டுகளை வந்து மைப்படி எடுக்கிறாங்க, எடுத்து அதை பாதுகாக்கிறாங்க. அதை கையெழுத்துப்படியா ப்ராசஸ் எப்படி? இப்போ வந்து என்னதுன்னா, கல்வெட்டுக்களை வந்து படி எடுக்கும் பொழுது முதல்ல வந்து மைப்படி எடுத்துருவாங்க. வந்து அதாவது மையை பூசி அதன் மேல ஒரு வெள்ளை காகிதத்தை வச்சு அடிச்சு அந்த கல்வெட்டுல எந்த மாதிரியான வடிவத்தில் இருக்கோ அதே வடிவத்துல வந்து ஒரு படி எடுப்பாங்க. அந்த படியை எடுத்து கொண்டு போய் காகிதத்துல அதை வச்சு ஒருத்தர் வந்து இளநிலை ஆய்வாளர் ஒருத்தர் வந்து அதை எழுதுவார். அதுல இருக்கிற மாதிரியே பார்த்து எழுதுவார். அதை வந்து ஒரு முதுநிலை ஆய்வாளர் வந்து சரிபார்த்து இன்னொரு பிரதி எடுப்பார். இது சரியா இருக்கா, தப்பு ஏதாவது செஞ்சிருந்தா அதை சரி பண்ணி இன்னொரு படி எடுப்பார். இப்படி வந்து 3 படிகள் எப்பொழுதுமே வந்து அவங்க கிட்ட இருக்கும். சரிங்களா? இப்படி வந்து கையெழுத்து படிகள் அவங்க வச்சிருந்தாங்க. 1966 வரைக்கும் அவங்களுடைய தலைமை அலுவலகம் வந்து, ஏன்னா 45ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த கல்வெட்டியல் பிரிவுகள் அது தென்னகத்துல மட்டும்தான் செயல்பட்டது. பழைய மெட்ராஸ் மாகாணத்துல மட்டும்தான் செயல்பட்டது, மற்ற பகுதிகள் இல்லை. அதுக்கு பிறகு இதை வந்து எல்லாருக்கும் சேர்ந்ததா மாற்றும் பொழுது ஊட்டியில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகம் 1966ஆம் ஆண்டு மைசூருக்கு மாற்றப்பட்டது. மைசூருக்கு மாற்றப்பட்ட உடனே மைசூருக்கு வந்து கொண்டுட்டு போயிடுறாங்க. சரிங்களா? மைசூருக்கு அவங்க மேன்ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் மைசூருக்கு எடுத்துக்கிட்டு போய் வச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த குளிரான பிரதேசத்துல தான் இருக்கணும் அப்படிங்கறதுலாம் இல்லை. அது நீங்க கல்வெட்டு இந்த சென்னை எக்மோருக்கு முன்னாடி வந்து ஆவண காப்பகம் இருக்கு. 400 ஆண்டு காலம் 500 ஆண்டுகளுக்கு முந்தைய வெள்ளக்காரங்க எழுதின தன் சொந்த கையால் எழுதின பழைய டாக்குமெண்ட், பேப்பர் டாக்குமெண்ட் எல்லாம் அங்க இருக்கு. அதெல்லாம் என்ன அழிஞ்சா போயிட்டுது? ஒரு ஆவண காப்பகம் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட சூழல்ல பாதுகாக்கணும், எப்படிலாம் பாதுகாக்கணுங்கிறதுக்கு பல இது இருக்கு. இதெல்லாம் வந்து தெரியாதவங்ககிட்ட, ஏதோ வந்து போறவங்ககிட்ட வர்றவங்ககிட்ட கதை, அதை வந்து அருண்மொழிவர்மன் வேற ஐயோ அப்படிங்களாங்க ஐயா அப்படின்னு சொன்னாருன்னா இப்போ வந்து அவருக்கு தான் அறிவு இல்லைன்னு தெரியுது. இவர் கொஞ்சமாவது அறிவுடையவரா இருக்கணுமா வேண்டாமா? சென்னையில தான் ஏற்கனவே அவர்கிட்ட கொடுத்த பேட்டின்னு தான் நினைக்கிறேன், முடியில இருந்து சிஸ்டின் எடுத்து சாக்லேட் தயாரிக்கிறாங்க அப்படின்னு ஒன்று கிளப்பி விடுறாரு. அதை மிஸ்டர் ஜிகே அப்படின்னு இருக்கிற அவர் அறிவியல் மனப்பான்மை வளர்க்குற மாதிரி யூடியூப்ல கண்டென்ட் போடுற தோழர், அவர் அதை வந்து இவர் பொய் சொல்றாரு, இப்படி முடியில இருந்து எடுக்கிறது வந்து ரொம்ப அதிக விலையாகும், அப்படிலாம் சாக்லேட் எங்கேயும் தயாரிக்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன பிறகு மன்னனால் ஏற்றுக்கொள்ள முடியல. இப்போ கூகுளில் எதை பற்றி போட்டாலும் ஒரு 10 லிங்க் வரும்ல, இவர் போய் ஹேரு 16 சாக்லேட்டுன்னு போடுறாரு, ஒரு 10 லிங்க் வருது. அந்த 10 லிங்கையும் ஸ்கிரீன்ஷாட்டை காட்டுறாரு, தன்னோட ஸ்கிரீன்ல காட்டி பாரு மிஸ்டர் ஜிகே சொன்னது பொய், நான் உண்மையை சொல்லிருக்கிறேன் அப்படின்றாரு. அந்த 10 லிங்கையும் மிஸ்டர் ஜிகே ஆய்வு செஞ்சு திரும்ப ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அது எதுவுமே ஆதாரமே இல்லாத செய்திகள். இந்த லிங்க் எல்லாம் பார்க்க வேண்டாம். இப்ப இந்த முறை அவர் நேரா போய் புத்தகத்தை படிக்கலாம். வந்து ஒரு புத்தகம் இல்ல ஒரு நிமிஷம், எதுக்காக இதை சொல்றேன்னா, அதுல அது பொய் அப்படின்னு யாராவது ஃபேக்ட் செக் பண்ணி வெளியே சொன்னா கூட அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர் மன்னர் மன்னனுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. ஒரு நெறியாளர் தன்னுடைய பார்வையாளர்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு தார்மீக உணர்வு
அருள்மொழிவர்மன்ட்டையும் இல்ல. சரிதான். அதனால திரும்பவும் என்கரேஜ் பண்றாங்க. நேத்தும் அந்த பேட்டியை மீண்டும் மறு ஒளிபரப்பு செஞ்சிருக்கிறாங்க. முழுக்க ஒரு அது உண்மையே இல்லாத ஒரு சதி கோட்பாட்டை கட்டமைக்கிறாங்க. தென்னிந்திய கல்வெட்டு தொகுதிகள் வந்து இந்த மாதிரி 25 தொகுதிகளில் 11,000 கல்வெட்டு பாடங்களை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு தொல்லியல் துறையும் தனியா வேலை செஞ்சு இது வரைக்கும் வந்து 49 தொகுதிகளை வெளியிட்டிருக்காங்க. மாவட்ட வாரியா கல்வெட்டுகள், தமிழ்நாடு கல்வெட்டு தொகுதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு 49 தொகுதிகள் வெளியிட்டிருக்காங்க. அதுல 7,078 கல்வெட்டுகளை வெளியிட்டிருக்காங்க. இந்த தமிழ்நாடு தொல்லியல் துறையில ஆணையரா ஸ்ரீதரர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் என்ன பண்ணாருன்னா வந்து இந்த ஆண்டு 10,000 கல்வெட்டுகளை படி எடுத்துட்டோம், இந்த அடுத்த ஆண்டு 10,000 இப்படின்னு ஒரு 25,000 அப்படி இப்படின்னு கதை சொல்லிட்டு இருந்தார். இதனுடைய தொடர்ச்சியா என்னமான்னு தெரியல, நாம் தமிழர் உடனே அந்த இந்த பிரச்சனை குதித்த பொழுதுதான், இந்த பிரச்சனை வந்து ஓலைச்சுவடிகள் பிரச்சனை முடிஞ்ச உடனே அடுத்துதான் அவங்க கையில் எடுத்தது வந்து மைசூருக்கு கல்வெட்டு அனுப்பி வந்து அழிச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த திராவிட அரசு நம்மளை ஏமாத்துது அப்படிங்கிறதும் அப்ப வந்து நாம் தமிழர் வச்ச பச்சையான அப்பட்டமான பொய்யான குற்றச்சாட்டு. இதை உடனே சரி என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க ஒரு தமிழ்நாடு தொல்லியல் துறை ஒரு குழுவை போட்டு அவங்க கிட்ட போய் கல்வெட்டு இருந்தா கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து 1915ஆம் ஆண்டு எடுத்த 300 கல்வெட்டு படிகளை வந்து கொடுக்குறாங்க. அதை கொண்டுட்டு வந்து 2011 அவங்க வந்து தென்னிந்திய கல்வெட்டு தொகுதி 30 வெளியிடுறாங்க. சரிங்களா, இதுதான் இந்த கதை. இந்த இவர் 60,000 கல்வெட்டுகள்னு சொல்லி அதுல 40,000 மைசூர்ல அளிக்கப்பட்டது, 20,000 இங்க சென்னை கொண்டு வந்து வெயில் பிரதேசத்தில் வைத்து அளிக்கிறார்கள் அப்படின்னாங்க. ஆனா மொத்தம் உண்மையான கல்வெட்டுகள், தமிழ் கல்வெட்டுகளே வந்து 26,000 கல்வெட்டுகள். தென்னிந்திய வந்து இல்ல, அது வந்து எப்படின்னு சொன்னா இப்போ இந்திய தொல்லியல் நிறுவனம் படி எடுத்து வைத்திருக்கக்கூடிய படிகள் அவங்க இதுவரைக்குமே படி எடுத்துட்டு இருக்காங்க. அதுல 27,000 வந்து கல்வெட்டுகளை படி எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு தொல்லியல் துறை தனியா படி எடுக்கிறாங்க. பேராசிரியர் வந்து சுப்ராயல் சார் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப தொல்லியல் நிறுவனம் இந்திய ஏசை வந்து துல்லியமான கணக்குகள் வச்சிருக்காங்க, இவங்க வந்து அவ்வளவு துல்லியமான கணக்கு வழக்குகள் இல்லை, அதனால இவங்க கிட்ட எவ்வளவு படி எடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது வரைக்கும் 49 தொகுதிகள் வெளியிட்டிருக்காங்க, 7,078 கல்வெட்டுகளை வெளியிட்டிருக்காங்க. இவங்களும் அந்த மாதிரி வந்து எண்ணிட்டு சூடைகளை வந்து வரிசைப்படுத்தி மறுபடியும் இப்போ படி எடுத்த கல்வெட்டையே திரும்ப படி எடுக்காதபடிக்கு புதிதாக கல்வெட்டுகளை படி எடுக்கணும், கல்வெட்டுக்களை பற்றி தீவிரமான நல்ல ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளணும். இந்த இதில் வந்து அவர் சொல்லக்கூடிய சுப்ராயல் சார் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த துறை வந்து கல்வெட்டுக்களை சேகரிக்கிறதும் ஆராய்ச்சியும் ஒரு சேர நடைபெறணும். இன்னைக்கு கல்வெட்டுக்களை சேகரித்து கல்வெட்டுக்களை படிக்கக்கூடிய அறிஞர்களும் குறைஞ்சிட்டு வர்றாங்க, கல்வெட்டு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளக்கூடிய இளைஞர்களும் குறைஞ்சிட்டு வர்றாங்க. நாம் இளைஞர்களை பயிற்றுவித்து இந்த துறையில் அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள வழிவகுக்கணும்னு சொல்றாங்க. இல்லைன்னா மன்னன் மாதிரியான வந்து ஒரு ஏமாற்று பேர்வழிகள், பித்தலாட்ட பேர்வழிகள், மனநிலை பாதிக்கப்பட்ட பேர்வழிகள் வந்து உங்கள் தலையில் முளகாய் அரைத்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு பொதுமக்கள் உணரணும். தமிழ் தேசியம் அப்படிங்க உங்ககிட்ட இருக்கிற தமிழ் உணர்வை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இன்னொருவர் உங்கள் தலையில் எதை வேண்டுமானாலும் சுமத்தி விடலாம் என்று எண்ணி எந்த பொய்யை வேண்டுமானாலும் பேசிக்கொண்டிருக்கிறார் என்றால் அவர் எப்பேற்பட்ட மோசடி பேர்வழியாக இருப்பார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னன் மிக மோசமான மோசடி பேர்வழி, அவர் கைது செய்யப்பட வேண்டும். அவர் கைது செஞ்சு மனநிலை சரியா இருந்தால் சிறைக்கு போகட்டும், மனநிலை சரியில்லைன்னு சொன்னா கீழ்ப்பாக்கத்துக்கு போகட்டும். இப்போ மன்னன் வந்து தன்னை வந்து கல்வெட்டு ஆய்வாளர், நாணயவியல் ஆய்வாளர், அப்புறம் வந்து தொல்லியல் ஆய்வாளர் அப்படின்னு எல்லாம் இப்படி பல, அப்புறம் பத்திரிகையாளர், அப்புறம் அவர் அரசியல் விமர்சகர், இப்படின்னு பல துறைகளிலும் புலமை வித்தகரா அவர் காட்டுகிறார். சரிங்களா, அவர் வந்து என்ன படிச்சாரு, என்ன இது பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் பத்தி அவர் சொல்றதில்ல, என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு சொல்றதில்ல. வீடியோல சொல்லியிருக்கிறாரு MA ஜேர்னலிசம் படிச்சிருக்கிறார். நல்லது, படிக்கட்டும், இது பண்ணட்டும். ஆனா இந்த நாணயங்களை எங்கிருந்தோ சேகரிக்கிறதா சொல்றாரு. அந்த நாணயங்களை எந்த கடையில இருந்து வாங்கிட்டு வந்தாரு, நாணயங்களை எங்கிருந்து சேகரிச்சாரு, இப்படி வந்து சூடைகளை வந்து எடுத்துட்டு போய் அழிச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாரு. அவங்களை சார்ந்தவர்கள் வந்து இன்னொரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை வைக்கிறாரு. தமிழ்நாட்டில் தொல்லியல் துறை 69 இருந்து செயல்பட்டு தமிழ்நாட்டு வரலாறை அளிக்கிறது ஒண்ணு. 67ஆம் ஆண்டிலிருந்து 67 அவர் சொன்னது 67. ஆமா, அதுக்கு வந்து நீங்க பதில் சொல்லியிருக்கிறீங்க. இப்ப இன்னொரு விஷயம் வந்து அவர் சொல்றது நாணயவியல் அப்படின்னு, இந்த நாணயங்களை தொல்லியல் ஆய்வுல கிடைக்கிற நாணயங்களை ஆய்வு செய்வதற்கு ஒரு தனி துறையே தமிழ்நாட்டில் இல்லைங்க அப்படின்னு வருத்தம். அவர் எந்த அளவுக்கு முட்டாளா இருக்காரு அப்படின்னு சொன்னா இதுதான் சிறந்த உதாரணம். நாணயவியல் ஆராய்ச்சி அப்படிங்கிறது வரலாற்று ஆராய்ச்சியினுடைய ஒரு பகுதி. இப்போ வந்து பி சண்முகம் சார் இருந்தாங்க. அவங்க வந்து சோழர் கால வருவாய் முறை காசுகள் பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு புத்தகமே எழுதியிருக்காங்க, தமிழ்நாட்டு காசுகள் பற்றி. அது உலக தமிழராட்சி நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. ஆங்கிலத்திலும் நிறைய அவங்க எழுதியிருக்காங்க. இதை பற்றி தொடர்ச்சி ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடியவங்க தான். அதை பற்றிலாம் அவருக்கு தெரியாதனால சொல்லிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. தமிழ்நாடு தொல்லியல் டிபார்ட்மெண்ட் கிடையாதா?
அதுக்கு வந்து தேவையில்லை. நாணயங்களை சேகரிப்பதற்கு தனியான துறை அப்படின்னு இவங்க வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்ன முதல் விஷயம், 1967ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு தொழில் துறை தொடங்கப்படவில்லை, 1961ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சரிங்களா, இது ஒண்ணு. அவர் அதையே தப்பா சொல்றாரு. இருக்கட்டும், இப்படி பேச்சுல தொடருக்கு தொடர் 10 பொய்களை சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பிரச்சனை, சரி இப்படி வந்து தமிழ்நாடு தொழில்துறை நாணயங்களையே சேகரிக்கலையா அப்படின்னு சொன்னா, இந்தியா முழுக்க நடந்த அகழ்வாய்வுகளில், தமிழ்நாட்டில் நடந்த அகழ்வாய்வுகளில் தான் அதிகமான ரோமானிய பொற்குவைகள், காசுகள் கிடைத்திருக்கின்றன. காசுகள்னா தனியா ஒரு காசு இல்லை, ஒரு சேர்த்து 500-1000 காசுகள் சேர்த்து கிடைத்த இடம் வந்து தமிழ்நாடு தான். கொடுமணல்ல கிடைச்சிருக்கு. இன்னொரு இடத்துல அரிக்குமெண்ட்ல முன்னாடி 2 காசுகள் கிடைத்தது. அதுக்கு பிறகு கொடுமணல்ல தான் பெரிய அளவுக்கு காசு கிடைச்சிருக்கு. இந்தியா முழுக்க வேற எங்கேயுமே கிடைக்கல. அதை கண்டுபிடித்ததும் தமிழ்நாடு தொல்லியல் துறை தான். பேராசிரியர் சுப்ராயல் சார், ராஜன் சார் இவங்கெல்லாம் முதல்ல அவங்க செஞ்சாங்க. அதுக்கு பிறகு ராஜன் சார் அவர்கள் தலைமையில் அந்த அகழ்வாய்வு நடந்தது. சரிங்களா, இந்த காசுகள் சேகரிக்கப்பட்டதெல்லாம் எங்க சேகரிச்சாங்கன்னு சொன்னா, தொல்லியல் அகழ்வாய்வு குழியிலிருந்து கண்டெடுத்தாங்க. ஒரு குழியை தோண்டி அகழ்வாய்வு மேட்டை கண்டுபிடிச்சு அதுல இருந்து தோண்டி எடுத்தாங்க. இப்ப நம்ம மன்னன் நிறைய நாணயங்களை சேகரித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அவர் எங்க தோண்டி எடுத்துட்டு வந்தாரு? இல்லை எந்த கடையிலிருந்து வாங்கிட்டு வந்தாரு? இந்த மாதிரி வந்து பிராட்வேல இருக்கக்கூடிய நாணய கடைகள்ல ஏற்கனவே பழைய நாணயங்கள் போல செஞ்சு வச்சிருக்கிற கடையிலிருந்து வாங்கிட்டு வந்து உருட்டிக்கிட்டு இருக்காரா? இல்லை இவருங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி எங்கேயாவது வந்து பிளாக் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வர்றாரா? இதுவும் கூட வந்து அவரிடம் வந்து விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று. அவர் வந்து ஒரு நேர்காணல்ல பார்த்தேன், என்கிட்ட இவ்வளவு பழம்பொருள்கள்லாம் இருக்குது அப்படின்னு ஒருத்தர்கிட்ட காட்டிட்டு இருக்காரு. பழம்பொருள்கள் அவர்களுடைய பரம்பரை சொத்தாக இருந்தால் அதையும் அரசாங்கத்துக்கு தெரிவித்து பட்டியலிட்டு அதற்கு மேல அவங்க இருக்கிற வரைக்கும் பாதுகாக்கலாம். அப்படி இல்லை என்றால், இவங்க சொத்து இல்லைன்னு சொன்னா அதை ஒப்படைக்க வேண்டும். அதுவும் அவர் கற்கால கருவிகள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் கற்கால கருவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த பழம்பொருள் திருட்டு கோஷ்டி வேற எங்கேயுமே இல்லை. அது வந்து மன்னன் கிட்டதான் இருக்குது போல தெரியுது. அது அவரே ஒப்புக்கிறாரு. அது என்ன இதுன்னு தெரியல. இவரை ஒரு ஆராய்ச்சியாளர்னு சொல்றது இருக்குல்ல. இப்போ நான் வந்து தமிழ் இலக்கியம் படித்தேன், எம்ஏ படித்தேன், எம்ஃபில் படித்தேன். இதுதான் என்னோட இது. எனக்கு வந்து வரலாறு, இலக்கியம் இதில் கொஞ்சம் ஆர்வம் இருக்குது. நொபுரு கரசிமாவோட கட்டுரைகளை மொழிபெயர்த்தேன். சுப்ராயல் சார் மற்றவங்க கிட்ட எல்லாம் சில நேரங்களில் பேசியிருக்கேன். ராஜன் சாரை ரொம்ப ஓரளவுக்கு தெரியும். அவர் பல கருத்தரங்குகளில் அவர் பேசின இதெல்லாம் கேட்டிருக்கேன். சுப்ராயல் சாரையும் பார்த்துருக்கேன். இவங்க எல்லாருமே அறிஞர்கள். நான்லாம் ஒரு மாணவன் தான். அறிஞர்கள், ஆய்வாளர்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். சரிங்களா, அவங்க அந்த துறையில உழைத்திருக்கணும், குறிப்பிடத்தக்க பணிகள் ஆற்றிருக்கணும். எதையுமே செய்யாம இப்படி பொய்யும் புனை சுருட்டுமாக மோசடி செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதரை வந்து ஆய்வாளர்னு சொன்னீங்கன்னா, அந்த ஆய்வுத்துறைக்கு ஒரு மதிப்பு வேண்டாமா? அந்த ஆய்வுத்துறையில இவ்வளவு காலமா பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு மதிப்பு வேண்டாமா? 4 புத்தகத்தை ஏதோ ஒரு உருட்டி எல்லா புத்தகத்திலிருந்தும் நகல் எடுத்து இவருக்கு தோன்ற மாதிரி எல்லாம் வந்து மேற்கோள் காட்டி, இப்போ ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம், 10 நாளைக்கு முன்னாடி அவர் எழுதின கட்டுரையில ஒன்று சொல்றாரு, 10 நாள் கழித்து அவர் பேசக்கூடிய நேர்காணல்ல சுவாரஸ்யத்துக்காக பச்சையாக பொய் பேசுகிறார், மோசடி செய்கிறார், அபாண்டமாக குற்றம் சொல்கிறார். இந்த மனிதர்லாம் ஒரு ஆராய்ச்சிக்காரராக இருக்க முடியுமா? சுத்தமான மோசடி, பொய் பேர்வழிகள் தான். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக மன்னனுடைய பொய்கள் குறித்து விளக்கியதற்கு நன்றி. நம்முடைய பார்வையாளர்களுக்கு ஒரே ஒரு தகவல் என்னன்னா, மன்னன் பல்வேறு காலங்களில் பல்வேறு பொய்களை சொல்லியிருக்கிறாரு. அந்த பேட்டியிலேயே நிறைய பொய்களை சொல்லியிருக்கிறாரு. அதை அடுத்தடுத்து தொடர்ச்சியாக தோழர் வந்து அம்பலப்படுத்த இருக்கிறாரு. இது ஒரு தொடர் மாதிரி பண்ண இருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு வேணும். இவ்வளவு நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி, வணக்கம்.